அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் பிஇ இளங்கலை பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டு முதல் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆங்கில மொழியுடன் சேர்த்து ஜெர்மன் அல்லது ஜப்பான் அல்லது கொரிய மொழிகளில் ஏதேனும் ஒன்றை மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது கட்டாயம் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பிஇ இளங்கலையில் டேட்டா சயின்ஸ், செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் நேரடி பயிற்சியுடன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிஇ பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது உயர்கல்வித்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள், அதாவது புதிய பாடத்திட்டங்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் இருந்தது. தற்போது அதன் மூலமாக அதை சேர்த்திருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு கல்லூரிகளில் இளங்கலை பொறியியலில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5வது செமஸ்டரில் போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் 8.5 சிஜிபிக்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு ஹானர்ஸ் டிகிரியும் சேர்த்து வழங்கப்படும் என்கின்ற ஒரு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதாவது பிஇ படிக்கும் மாணவர்கள் அவர்களுடைய பாடத்திட்டத்தில் 8.5 சிஜிபிக்கு மேல் எடுத்தால் அவர்களுக்கு ஹானர்ஸ் டிகிரி மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியுடன் சேர்த்து ஜெர்மனியம் அல்லது ஜப்பான் அல்லது கொரிய மொழிகளில் ஏதேனும் ஒன்றை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில்துறை நடைமுறைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் பிராக்டிகல் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டேட்டா சயின்ஸ், செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் நேரடி பயிற்சியுடன் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றம் தொடர்பான பாடங்களும் பொறியியல் மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் தரநிலைகள், அதாவது பொருளுடைய அந்த ஸ்டாண்டர்ட் குறிப்பான அந்த பாடத்திட்டங்களையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் என்கிற ஒரு பாடமும் அந்த புதிய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சி நுண்ணறிவு, பாசிட்டிவிட்டி, நேர்மறை எண்ணங்கள் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் வகையில் உடற்கல்வி பாடங்களும் பொறியியல் பாடப்பிரிவில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்ட பாடத்தை கட்டாயமாகியிருக்கிறார். அதாவது அனைத்து இன்ஜினியரிங் துறைகளிலுமே இந்த பாடங்கள் பொதுவாக இருக்கும். அது நேரடி பயிற்சி பெறும் வகையிலே கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொறியியல் பட்டத்துடன் சேர்த்து அவர்களுக்கான ஹானர்ஸ் டிகிரி மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் வகையில் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் என்ற வகையிலே மாணவர்கள் அந்த தரநிலைகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடத்திட்டம் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலே ஒரு பாடத்திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. உடற்கல்விகள் மாணவர்கள் ஒரு பாடத்திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கல்வியாண்டு முதலே பொறியியல் பாடப்பிரிவுகளுக்கான இந்த பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.